7 வகையான பெற்றோர்கள் இந்த உலகத்துல உண்டு. 7 வகையான பெற்றோர். நான் சொல்றதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகளாகும். அதனால உங்களுக்கு முடிஞ்சா நீங்க அதை ஒன்று தமிழ்ல சொல்லி தரணும். எனக்கு முடிந்தால். 1, அதோரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ். அதோரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ்னா அப்பா ஒரு மிலிட்டரிக்காரர் மாதிரி, அம்மா ஒரு மிலிட்டரி லேடி மாதிரி. அப்பா சொல்ற இடத்துல உட்காரணும், அம்மா சொல்லும்ப எழும்பணும், அவங்க சொல்லும்ப சாப்பிடணும், அவங்க சொல்லும்ப படுக்கணும், அவங்க சொல்லும்ப படிக்கணும், அவங்க சொல்லும்ப வாசிக்கணும். அதாக்கும் அதோரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ், அதிகாரம் உள்ள பெற்றோர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வகை பெற்றோர் உண்டு. அந்த பெற்றோரை பார்த்த உடனே பிள்ளைகள் நடுங்கும். பிள்ளைகள் எந்நேரமும் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இருக்கிறது போல ஒரு உணர்வு. எப்ப வீட்டுக்குள்ள துப்பாக்கி சத்தம் கேட்குதுன்னு தெரியாது. அதிகாரம் உள்ள பெற்றோர். அந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வீட்டுல வளருகிற பிள்ளைகள் டெரரிஸ்டா மாறும். ஹோம் க்ரோயிங் டெரரிசம், வீட்டில் வளரும் தீவிரவாதிகள். அது 1வது வகை பெற்றோர். 2வது வகை பெற்றோரோட பேரு நியூட்ரல் பேரண்ட்ஸ். நியூட்ரல்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பா இருக்க வேண்டிய நேரத்தில் அன்பா இருப்பணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பணும், தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிப்பணும். அதாக்கு நியூட்ரல் பேரண்ட்ஸ். அன்பும் இருக்கும், கோபமும் இருக்கும். சில நேரம் பிபி 200ல இருக்கும், சில நேரம் பிபி 80ல இருக்கும். அந்த வகை வீடுகளில் வளருகிற பிள்ளைகள் சாதுக்களா இருக்கும். சாதுக்கள். 3, நெக்லிஜென்ட் பேரண்ட்ஸ். 3, நெக்லிஜென்ட் பேரண்ட்ஸ், உதாசீனம் உள்ள பெற்றோர். அவங்கள்ட்ட இப்ப உங்க பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது. பிள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுல போகும்னு கேட்டா தெரியாது. எத்தனை மணிக்கு வீட்டுல வரும்னு கேட்டா தெரியாது. ஏன்னா போனா என்ன, வந்தா என்ன, சாப்பிட்டா என்ன, படிச்சா என்ன, பன்னிக்குட்டி போல 2 பிள்ளைகள் உண்டு. அவங்களுக்கு அதை பற்றி they don't care. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாக்கும் நெக்லிஜென்ட் பேரண்ட்ஸ். அவங்க அடிக்க மாட்டணும், கண்டிக்க மாட்டணும், தண்டிக்க மாட்டணும், கண்டுக்கிடவே மாட்டணும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன், அவங்க 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 வேலையை பார்த்து விடட்டும். நெக்லிஜென்ட் பேரண்ட்ஸ். அவங்க சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டணும், ஒண்ணுமே பண்ண மாட்டேன், கண்டுகிட மாட்டேனும். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் தெருப்பொறுக்கியா வளரும். ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ். 4, கமாண்டிங் பேரண்ட்ஸ், கட்டளையிடும் பெற்றோர். பிள்ளை சொல்லும், எனக்கு தோசை வேணும், எனக்கு என்ன வேணும், அப்படி சிரிச்சுட்டே கேளுங்க. அப்படி என்ன ஏதோ நல்லா சிரிச்சு ஃப்ரீயா கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பெற்றோர்? கமாண்டிங் பேரண்ட்ஸ். பிள்ளை சொல்லும், எனக்கு தோசை வேணும். தாய் சொல்லும்,
இட்லி உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன், சாப்பிடல கொன்னு போடுவேன். பிள்ளை சொல்லும், ராத்திரி எனக்கு கஞ்சி வேணும். தகப்பன் சொல்லுவாரு, சப்பாத்தி 2 எண்ணம் சாப்பிடல மகனே நீ செத்த. கமாண்டிங் பேரண்ட்ஸ். அவங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆர்டர் போடணும், அந்த ஆர்டர் படி நடந்துட்டே இருக்கணும். இப்போ பல ஆட்கள் யோசிக்கணும், நம்ம பெற்றோர் இந்த நாள்லையும் வரலையேன்னு. 5 சிம்பிள் பேரண்ட்ஸ். எளிமையான பெற்றோர். சொன்னப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்காக அவங்க பிள்ளைகளா பரவாயில்லையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு. பிள்ளைகளுக்காக அவங்க பிள்ளைகளாகவே மாறணும். அவர் ஆபீஸ்ல போனா அக்கௌண்டன்ட், வீட்டுல வந்தா குழந்தை மாதிரி. அந்த அம்மா ஸ்கூல்ல போனா டீச்சரு, வீட்டுல வந்தா பிள்ளைகளை மாதிரி. அந்த வீட்டுல எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும். அந்த வீட்டுல எப்பவுமே என்ன இருக்கும்? ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும். நல்ல நட்பா இருப்பணும். அந்த வீட்டுல வளருகிற பிள்ளைகள் சமூக சேவகர்களா மாறும். என்னவா மாறுவனும்? சமூக சேவகர்கள். 6 ரோல் மாடல் பேரண்ட்ஸ். ரோல் மாடல். அவங்க பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டணும், பைபிள் வாசின்னு சொல்ல மாட்டணும், முழங்கால நில்லுன்னு சொல்ல மாட்டணும், சர்ச்சுக்கு போன்னு சொல்ல மாட்டணும். பதிலுக்கு இவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இவங்க பைபிள் வாசிப்பணும், இவங்க ஜெபம் பண்ணணும், இவங்க சர்ச்சுக்கு போகணும். அவங்க பிள்ளைகள்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. எதை பிள்ளைகள்கிட்ட சொல்ல நினைக்கிறாங்களோ அதை அவங்க செய்கிறாங்க. அவங்க பிள்ளைகள்கிட்ட அப்படி செய், ஜெபி, பைபிள் வாசி அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்க பைபிள் வாசிக்கணும், அவங்க ஜெப அறையில போய் முழங்கால நிக்கணும், அவங்க ஜெபிக்கணும், அவங்க கண்ணை மூடணும், அவங்க கண்ணீர் விடணும். இதை பார்த்து பார்த்து பிள்ளை வளருது. அவங்க பிள்ளைக்கு முன்ன வைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு ரோல் மாடல். மாதிரி உள்ள பெற்றோர். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் தேவ பிள்ளைகளா வளரும். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் என்ன வளரும்? தேவ பிள்ளைகளா வளரும். 7 சூப்பர் ஹியூமன். சூப்பர் ஹியூமன். அப்படி ஒரு வகையான பெற்றோர் உண்டு. பிள்ளை பிறந்த உடனே நெற்றியில ஒரு டாஸ்க் வச்சு கொடுப்பணும், நீ கலெக்டர் ஆகணும். சூப்பர் ஹியூமன். 6வது உள்ளது போடலையா? ஓகே. சூப்பர் ஹியூமன் 7. அவங்களாக்கும் பிள்ளைகளை சூடு வைக்கிறது, அவங்களாக்கும் பிள்ளைகளுக்கு மேல தீவிரவாதிகளை போல தாக்குதல் நடத்துறது, அவங்களாக்கும் ஒரு மார்க் குறைஞ்சோன்னு சொல்லும்போ தலைகீழா போட்டு அடிக்கிறது. ஏன்னா அவங்க சூப்பர் ஹியூமன்.
அவங்க பிள்ளைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாச்சு, நீ பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகணும். அதுக்கு நீ 1ஆம் கிளாஸ்ல இருந்தே 100 100 100 100 எடுத்துட்டே போகணும். அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, பிள்ளைகளுக்கு மார்க்கையும் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு மார்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணி பார்க்கணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் மட்டும், அந்த 7வது வீட்டில் உள்ள பிள்ளைகள் மட்டும் அப்பா அம்மா செத்து போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும். இப்போ உங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் எப்படி? ஒரு பாப்பா சொல்லுது, பாஸ்டர் 7லயும் சேருதுன்னு. இதுல சக்சஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் 6வது உள்ளது மட்டும். இதுல சக்சஸ்ஃபுல் பேரண்ட்ஸ் யாரு? 6வது உள்ளது மட்டும். ஏன்னா பிள்ளை என்ன செய்யணும்னு அவங்க விரும்புறாங்களோ அதை முதல்ல அவங்களே செய்யறாங்க. They do what their children want to do. ஜபி, ஆராதி, பைபிள் எடு, துதி அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்றது இல்லை. பதிலுக்கு அவங்களே செய்யறாங்க. இந்த ஊழியம் செய்கிற வீடுகளை பாருங்க, அந்த பிள்ளைகள் ஏற்ற காலத்துல ஊழியக்காரனா தான் மாறும். ஏன் அப்படின்னா சின்ன வயசுல அந்த பிள்ளைகள் பார்க்குது, அப்பா அம்மா ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவரை பின்பற்றாங்கன்னு சொல்லி அந்த டைம் ஆகும்போ சரியா அந்த பிள்ளை அந்த பாதையில திரும்புது. ஆவிக்குரிய பெற்றோர் 90% ரோல் மாடல் ஆகும். ஆவிக்குரிய பெற்றோர் 90% ரோல் மாடல்.